ஏன் சுசி, சார் தான் நீ சொன்ன சர்ப்ரைஸோ? ம் எப்படி எங்க பாரு? ஐயோ, வேற லெவல். வீட்டுக்கு போனதும் திருஷ்டி சுத்தி போடுங்க தெருக்கு. ம் சாரி, உங்களுக்கு. ம் சாம், உனக்கு ஒன்று தெரியுமா? நான் என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாரு. நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. உப்புமா கூட விரும்பி சாப்பிடுவாருன்னா பாரு. ம். இந்தாடா, எங்க என்னது? அப்பா ஆசையா செஞ்ச உப்புமா. ம். கடவுள் படைச்சதுலே மோசமான 2 விஷயம். ஒன்று உங்கள் அப்பன், இன்னொன்று உன் பாய் பெஸ்டி சவரி. உங்கள் அப்பன் படைச்சதுலே மோசமான 2 விஷயம். ஒன்று நீ, இன்னொன்று இந்த உப்புமா. உப்புமாலாம் ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு கொண்டு வர. இதெல்லாம் தின்னன் வை, 7 ஜென்மம் இல்லை 4 ஜென்மம் கூட தாண்ட முடியாது. மூக்கு சிலையை சிந்திட்டு போறா. ஆமா, சார் ஏன் உனக்கு பிடிச்சது? ஐயோ, அது அவர் சொன்ன ஒரே விஷயம்தான். அப்பா, நீங்களே சொல்லுங்களேன். அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டல, நீயே சொல்லிடு. என்ன தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிருப்பேன்னு சொன்னாரு. உன்னை தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். இதே வேலையா தான் தெரியுது அந்த நாய். என்ன புரியல? செம்ம கியூட் ப்ரொபோசல்னு சொன்னேன். சச் ரொமான்டிக் பாய். பார்த்தாலே தெரியுது. மேடம் பற்றிலாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா? ஐயோ, சொல்ல மறந்துட்டேன். அப்பா, சாம் இருக்கால, பக்கா வைஃப் மெட்டீரியல். அதுவும் அவங்க ஃபியான்சி சொன்னாரு பாருங்க, சாம்க்கு பாய் பெஸ்டியே இல்லையாமா. யாராச்சும் அவகிட்ட லிமிட் கிராஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். இங்கே பாரு, இந்த ஆய் போன ஆம மூஞ்சினோட இன்டென்ஷன் சரியில்லை. அவன் கூட கொஞ்சம் அளவாகவே வச்சுக்கோ, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். யாரு? சபரியை தானே சொல்ற? அந்த பீடையே தான். குமாரு, உன் பார்வை தான் சரியில்லை. இல்லையே, போன வாரம் தான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன், நல்லா தான் இருக்கு. இந்த காமெடியை ஏதாவது ஸ்டாண்டப் ஷோஸ்ல போய் சொல்லு. அவனுங்க தான் காசு கொடுத்து சிரிச்சுட்டு போவானுங்க. இங்க பாரு, சபரி என்னோட சோல்மேட். அவனை ஏதாவது சொன்ன அப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ண வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. இது அவனுக்காக என்ன பிரேக்கப் பண்ணுவியா? ஏய்!